தலைமுடி உதிர்தலுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறது இரத்த சோகை. பெரும்பாலும் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க, உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா, அது உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருந்துச்சுன்னா, அதுதான் ஒரு ரீசன். பிலோ 20 இயர்ஸ் ஒரு 25 இயர்ஸ். ஸோ இந்த வயதில இந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு நெறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் முக்கியமா பெண்களுக்கு. அனீமியான்னு சொல்ற ரத்த சோகை இருக்குங்க. இந்த ரத்த சோகையை சரி செய்தா மட்டும் தான் ஹேர் ஃபால் நமக்கு சரியாகுது. அப்போ அதற்கான உணவு முறைகள் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் 4 கிராம், 5, 6 இந்த மாதிரி கவுண்டிங்ஸ்ல ஹீமோகுளோபின் இருக்கிறவங்களும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஹீமோகுளோபின் லெவல மெயின்டெயின் பண்றதுக்கான வழிமுறைகள் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலம் எப்படி ஹேர் ஃபால நம்ம தடுக்கிறதுன்றதும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேசிக்கா என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணுங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் பெரும்பாலும் நமக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருந்துச்சுன்னா, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சிம்ப்டம்ஸ் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, ஹேர் ஃபால் நமக்கு குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ இளம் வயதிலேயே நெறைய பேருக்கு நரைமுடி பிரச்சனை இருக்கும். ஸோ இளநரை பிரச்சனை இருந்தாலும், அத சரி செய்யறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஈஸியா நம்ம வீட்லயே பயன்படுத்திக்கலாம். இத தாண்டி கரிசாலை கற்பம் அப்படின்ற மருந்து நம்ம கிளினிக்ல ஸ்பெஷலா குடுத்துட்டுருக்கோம். வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைமுடி உதிர்தலுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறது இரத்த சோகை. பெரும்பாலும் நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரவங்க, உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா, அது உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருந்துச்சுன்னா, அதுதான் ஒரு ரீசன். அத நம்ம சரி செய்யும் பொழுது, ஹேர் ஃபால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவா தானா சரியாயிடும். ஏன் நான் இத சொல்றேன்னா, ஒரு பிலோ 20 இயர்ஸ் ஒரு 25 இயர்ஸ். ஸோ இந்த வயதில இந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ்க்கு நெறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் முக்கியமா பெண்களுக்கு. அனீமியான்னு சொல்ற ரத்த சோகை இருக்குங்க. இந்த ரத்த சோகையை சரி செய்தா மட்டும் தான் ஹேர் ஃபால் நமக்கு சரியாகுது. அப்போ அதற்கான உணவு முறைகள் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்றது ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த ஹீமோகுளோபின் நமக்கு குறையிறது, அதாவது ஆக்ஸிஜனை உடல் முழுவதும் எல்லா செல்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கறது. அப்போ ஹீமோகுளோபின் குறைஞ்சா ஹேர் ஃபால் மட்டும் கிடையாது. கண் பார்வை குறைபாடு ஏற்படுது. அடிக்கடி ஒற்றை தலைவலி ஏற்படுறது. எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதிகமான மூச்சு வாங்குறது. கொஞ்சம் தூரம் நடந்தாலே தலை சுத்துறது. நகங்கள் உடையிற மாதிரி இருக்கிறது. ஸோ இது எல்லாமே இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்து முகமும் உடலும் வெளுத்து போன மாதிரி இருக்குன்னா, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் 4 கிராம், 5, 6 இந்த மாதிரி கவுண்டிங்ஸ்ல ஹீமோகுளோபின் இருக்கிறவங்களும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஹீமோகுளோபின் லெவல மெயின்டெயின் பண்றதுக்கான வழிமுறைகள் என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலம் எப்படி ஹேர் ஃபால நம்ம தடுக்கிறதுன்றதும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேசிக்கா என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணுங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள் பெரும்பாலும் நமக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருந்துச்சுன்னா, ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் தெரியும்னு பார்த்தோம்னா, ஏதாவது புளிப்பா சாப்பிடலாமா? இல்ல அவுட் சைட் ஃபுட்ஸ் நல்லா உப்பு சேர்ந்த உணவுகள் சாப்பிடலாமா? அப்படின்னு தான் தோணும். ஸோ ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம சாப்பிடலான்னே தோணாது. ஏற்கனவே நமக்கு அனிமியா இருக்கு. இன்னும் புளி சேர்ந்த உணவுகள தொடர்ந்து சாப்பிட சாப்பிட ரத்தம் குறைய ஆரம்பிச்சிரும். ரத்தம் சுண்டி போற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ ரத்தம் குறைஞ்சு உடல்ல நெறைய பாதிப்புகளும் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு அந்த சுவைகள், அறுசுவைகளும் உடலோட நலனுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னே சொல்லலாம். அப்போ இந்த ஹீமோகுளோபின் லெவல நம்ம மெயின்டெயின் பண்றதுக்கு எடுக்கக்கூடிய உணவுகள், எளிய உணவுகள் மூலியமே இந்த ஹேர் ஃபால எப்படி நம்ம தடுக்கலான்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த தலைமுடி உதிர்தலை சரி செய்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குங்க. பேசிக்கா நமக்கு தெரிஞ்சது கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, வெந்தயம் இது எல்லாமே நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா? இந்த கரிசலாங்கண்ணிய எப்படி பயன்படுத்தினா ஹேர் ஃபால் நமக்கு குறையும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுன்றதும் நான் சொல்றேன். அதிமதுர பொடி. இந்த அதிமதுரம் அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல இனிப்பு சுவை இருக்கக்கூடியது, உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாம ரிச் ஃபைபர் கன்டென்ட் இருக்கிறதுங்க. ஸோ உடல்ல இருக்கக்கூடிய உடல் பித்தம் அதிகரிச்சு இருக்கிறதையோ, உடல் உஷ்ணத்தையோ குறைக்கக்கூடிய ஒரு மூலிகை. அதிமதுர பொடிய நம்ம எடுத்துட்டு,
இதில் கரிசலாங்கண்ணி சாறு விட்டு நம்ம ஒரு பாவனை செய்ய போகிறோம். ஸோ அந்த அதிமதுர பொடியோட கரிசலாங்கண்ணி சாறு இருக்குது பார்த்தீங்களா, இதை அரைச்சி வெள்ளை கரிசாலையை நல்லா அரைச்சி சாறு எடுத்து அதிமதுர பொடியில் விட்டு கலந்து நம்ம வெயிலில் வச்சு உலர்த்தி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வெயிலில் வச்சு உலர்த்தி எடுத்த பிறகு அதிமதுர பொடி நல்லா உலர்ந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திரும்பவும் நம்ம கரிசலாலை பொடியை அதே அதிமதுர பொடியில் சேர்க்கலாம். இந்த மாதிரி 3 முறை வெயிலில் வச்சு எடுத்து, இல்லை ஒரே முறை கூட நம்ம செய்யலாம். 3 முறை செய்கிறதுல நல்ல ரிசல்ட் நமக்கு இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து அனிமியா இருக்குது, ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப குறைவாகவே இருக்குங்க, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் 3 முறை இதை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மருந்தை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டா கூட அந்த ரத்த சோகை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெகுலராக இந்த பொடியை நம்ம பயன்படுத்தும்போது உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஹேர் ஃபால் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு நரைமுடி பிரச்சனை இருக்கும். ஸோ இளநரை பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பயன்படுத்திக்கலாம். இதை தாண்டி கரிசாலை கற்பம் அப்படின்ற மருந்து நம்ம கிளினிக்கும் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம். கரிசாலை கற்பம் அப்படின்னு சொல்கிறது கரிசலாங்கண்ணியோட சில மூலிகைகளை நம்ம சேர்த்து கொடுக்குறோம். அதாவது பாவனை திப்பிலி இதனோட சேர்க்க போகிறோம். ஸோ கரிசாலை பொடியோட பாவனை திப்பிலியும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு உண்டாகுது. முக்கியமாக இந்த ஹீமோகுளோபின் லெவல் யாருக்கெல்லாம் குறைவாக இருக்கோ இந்தந்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். இதை கூட நம்ம நெல்லிக்காயை பயன்படுத்திக்கலாம். ஸோ நெல்லிக்காய் சாறாக எடுத்தோ இல்லை முழு நெல்லிக்காயை வேக வைத்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே எனக்கு கோல்டு வருது டாக்டர்னு சொன்னீங்கன்னா நெல்லிக்காய் வேக வச்சுக்கோங்க, தண்ணீரில் போட்டோ இல்லை நம்ம வந்து ஆவியில் வேக வைத்தோம். ஸோ இட்லி பாத்திரத்து மேலே ஒரு நெல்லிக்காய் வச்சாவே அது அழகாக வெந்து வந்துடும். ஸோ அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுதும் உடலில் தேவையில்லாத கழிவுகள் இருக்குனாலும் அது நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனோடு சேர்த்து ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் குணமாகுது. ஸோ அதிமதுரம், கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய் இந்த 3 மூலிகையே போதும். நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். தலைமுடி உதிர்தல் நமக்கு குணமாகி நரைமுடி பிரச்சனையும் குணமாகுது. சித்த மருத்துவ ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.